சூப் குடிக்கிறது ஆரோக்கியமானதா? முதல்ல என்னென்ன சத்துக்கள் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும் ஒரு உணவை கொதிக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக வைட்டமின் சி, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தயமின், அப்புறம் ஃபோலிக் ஆசிட். ஸோ இதை வந்து நீங்கள் சூப் வச்சாலும் சரி அல்லது என்ன பண்ணாலும் சரி, உணவை சமைச்சாவே குறையக்கூடிய விஷயங்கள். சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து சமைக்கும் பொழுது அந்த உணவுல இருந்து லீச்சிங் அப்படிங்கிறது நடந்து அது தண்ணிக்குள்ளே போயிடும். என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள், சரிங்களா? அந்த பொட்டாசியம், மெக்னீசியம் தாது பொருட்கள் ரெண்டுமே அந்த சூப்பில் அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்வாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சூப் குடிச்சா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறது காரணம் என்னன்னா, உங்களுக்கு வந்து தசை சோர்வு அடையாமல் பார்த்துக்கிறது, தசைகள் வந்து சரியாக வந்து செயல்படுறதுக்கு முக்கியமான உப்புக்கள் இந்த பொட்டாசியமும் மெக்னீசியமும். இதே இப்போ நீங்கள் ஒரு மட்டன் சூப் சாப்பிட்றீங்க, சிக்கன் சூப் சாப்பிட்றீங்கன்னா இந்த சூப் தண்ணியில் புரோட்டீனோ கொழுப்போ ஒன்றுமே இருக்காது. அதனால் மற்ற பெரும்பாலான மற்ற சத்துக்கள் எல்லாமே ஓரளவுக்கு அந்த உணவுப் பொருட்குள்ளேயே தான் இருக்குமே வெளியே இந்த தண்ணிக்கு வராது. ஸோ அதனால் அந்த காய்கறியோடு சேர்த்து சாப்பிட்டா வேணா ஓகே, அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லது ஒரு மட்டனோ சிக்கனோ இல்லை ஆட்டுக்கொலை போட்டு சூப் வைக்கிறீங்கன்னா அந்த கறியோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். வெறும் அந்த தண்ணியை குடிக்கிறது வந்து அந்தளவுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய பயன்கள் கிடையாது அப்படிங்கிறத முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும்.